அண்மை செய்தி. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சேலம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெற்றது. சேலம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த தனியார் விடுதி முன்பு குவிந்த மது பிரியர்கள். மேட்டூர் சதுரங்காடியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சேலம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த தனியார் விடுதி முன்பு குவிந்த மது பிரியர்கள். மேட்டூர் சதுரங்காடியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் சட்டவிரோதமாக மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபட்ட விடுதி உரிமையாளர்கள் மீது காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல். வணக்கம் சந்தியா. டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் சேலம் மேட்டூரில் சட்டவிரோதமாக மது விற்பனை அந்த இடத்தில் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் சத்யா. அதாவது இன்னைக்கு காலை முதல் சேலத்தில் உள்ள டாஸ்மாக் பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. கடைகள் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக காரில் மது பாட்டில்களை திரும்ப பெறுவது மற்றும் அந்த உடைந்த பாட்டில்களை தமிழக அரசே அதுக்கான பணத்தை கொடுக்க வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி இன்று காலை முதல் டாஸ்மாக் பணியாளர்கள் டாஸ்மாக் கடையை அடைத்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வராங்க. அது மட்டும் இல்லாமல் சேலம் தந்தியூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் நிறுவனத்தின் முன்பாக அவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதன் காரணமாக அனைத்து டாஸ்மாக் கடைகள் முன்பும் மதிப்பீடுகள் இன்று காலை முதலே குவிய தொடங்கினர். குறிப்பாக மேட்டூரில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் கடை மூடியதை தொடர்ந்து அங்கு அந்த பகுதியில் உள்ள சதுரங்காடி என்ற பகுதியில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் சட்டவிரோதமாக இன்று காலை முதலே மது விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்த மது விற்பனையை காவல்துறையினர் கண்டுகொள்ளவில்லை என்று கூறலாம். அதாவது பட்டப்பகல்ல அதுவும் பேருந்து நிலையம் அருகே உள்ள இந்த தனியார் தங்கும் விடுதியில் இந்த சட்டவிரோதமாக நடைபெற்ற இந்த மது விற்பனை காரணமாக அங்கு மது பிரிவுகள் ஏராளமானோர் குவிந்தனர். இதனால் அங்கு போக்குவரத்து பாதிப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மதுவை வாங்கிய அந்த மது பிரியர்கள் சாலையிலேயே அமர்ந்து மது அருந்தும் நிகழ்ச்சியும் நம்மால் காண முடிந்தது. இதன் காரணமாக அந்த வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் முகம் சுளிக்கும் வகையில் நடந்து கொண்ட அந்த சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை தெரிந்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அந்த பகுதியில் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவுகிறது. தொடர்ந்து அந்த சட்டவிரோதமாக இந்த மது விற்பனையானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையை பொறுத்தவரை இந்த சம்பவத்தில் எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார்கள். சந்தியா, அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சக்திவேல்.